நல்ல அப்பா அம்மாக்கு பிறந்தவனா வா வா. நல்ல அப்பா அம்மனுக்கு பிறந்தவனா நேரம் குறிச்சு வா. நிக்கிறோம் நாங்க, வரியா? நான் நிக்கிறேன், திருமுருகன் நிக்கிறேன். நான் தான் அறிவிச்சேன். நான் நிக்கிறேன் இங்க. நான் நிக்கிறேன். அறிவிச்சிட்டு வா. ஒரு தோழருடைய கடைக்கு போய் முற்றுகையிடுறேன்னா உன்னை நான் என்னன்னு சொல்லு. யோ, இதான் உன்னுடைய வீரமா? நான் கேக்குறேன். ஒரு தோழனுடைய கடை, ஏழை தமிழனுடைய கடை, அத போய் முற்றுகிட்டு உன் வீரத்தை காமிக்கிறீங்களே. நான் இங்க நிக்கிறேன், வாங்க வெளியே. சீமான் வர சொல்லுங்க. ஏன் போய் ஒளிஞ்சு கிடக்குறாரு? அத வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மாறன்னு சொன்னார்ல, வர வேண்டியதானே? நாங்க நாள் குறிச்சு வந்திருக்கோங்க, தேதி குறிச்சு வந்திருக்கிறோம், இடம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அப்படி வர சொல்லுங்க. உண்மையாலுமே அவர் மொழியில சொல்றேன். நல்ல அப்பா அம்மாக்கு பிறந்தவனா வா வா. நல்ல அப்பா அம்மனுக்கு பிறந்தவனா நேரம் குறிச்சு வா. நிக்கிறோம் நாங்க, வரியா? நான் நிக்கிறேன், திருமுருகன் நிக்கிறேன். நான் தான் அறிவிச்சேன். நான் நிக்கிறேன் இங்க. நான் நிக்கிறேன். அறிவிச்சிட்டு வா. நாயை கல்ல விட்டு எரிஞ்சின்னு வச்சுக்கிறீங்களா? அது என்ன பண்ண, 4 தெரு அங்கே போய் நின்று. அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது. அங்க நின்னுகிட்டு தெரியாதா உன்னையை பற்றி? நீ அங்கே எழுபன். ஏய், கேக்குற கேள்விக்கு நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே. அந்த ரிலையன்ஸ் பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க. அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன். என்ன நீ முற்றுகிடுற? நீ முற்றுகை தமிழன் மரபு கோட்டையை முற்றுகையிடுறது, திராவிட மரபு வீட்டை முற்றுகையிடுறது. உனக்கு பயந்துட்டு ஓடிடுவேன்னு நினைக்கிறேன் நீ. அது என்ன பண்றது? அவர் பிடல் காஸ்ட் சேகுவாரா, அவர் பெரும்படைய நிறைச்சு. தம்பி, இவர் தான் சொல்லியிருக்காரு, பெரியாரை அதிகப்படியா உலகத்திலே விமர்சிச்ச கட்சி திமுக தான். காணொலி அனுப்பட்டா தம்பி?